ஆன்மீக நண்பர்களுக்கு இனி வணக்கம். இது பத்ரகாளி அம்மன் ஆன்மீக பயிற்சி மையம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ரொம்ப முக்கியமானது. முக்கியமா இந்த மாந்திரிக துறையில இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா சோழி பிரசனம். இந்த சோழியை எப்படி உருவேற்றுறது, சோழியை வந்து எப்படி உயிர் கொடுக்கறது, அது எப்படி வந்து வேலை செய்யறது பற்றியான விஷயங்கள் இங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சோழியில நிறைய வகை இருக்கு. இது வந்து சோழியை வந்து நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா பால் சோழி அப்படின்னு சொல்லி வாங்கணும். சோழியில நிறைய விஷயங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த சோழி மேல வந்து பியூர் வெள்ளையா இருக்கும். இதுதான் வந்து பெண் சோழி. ஆண் சோழி பெண் சோழி ரெண்டு சோழி இருக்குது. அது பெண் சோழி தான் துல்லியமா பதில் சொல்லும். சரி, ஆண் சோழி எப்படி பெண் சோழி எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆண் சோழி எப்படி இருக்கும்னா அதோட மேல் பக்கம், இந்த மேல் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த மேல் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பழுப்பு நிறமா இருக்கும். இந்த தேங்காய் வந்து பூரணம் பிடிச்ச ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு நிறமா இருக்கும். அது வந்து ஆண் சோழி. அது பதில் சொல்லாது, அதை வாங்கக்கூடாது. பெண் சோழின்றது இப்ப எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி பால் மாதிரி இருக்கும். இது வந்து சோழி உருட்டும் போதே கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சு ஓட்ட விடும். ஆனா அதுதான் வந்து நல்லா வேலை செய்யும். சார், இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 செட்டுக்கு தேவையான அளவு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். சரி, 12 சோழி போடுறவங்களும் வாங்கிக்கலாம், 9 சோழி போட்டு பாக்குறவங்களும் வந்து இதை வாங்கிக்கலாம். சரி, இது வந்து மாந்திரிகம் செய்யறவங்க சோழி பிரசனம் போடும்போது அது எப்படி உயிர் பெறது, எனக்கு வந்து சோழி நல்லா வேலை செய்யறதா வேணுன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இதை நான் உருவாக்கிருக்கிறேன். வேணுன்றவங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதை நீங்க எதுவுமே பெருசா சுத்தி பண்ணணும் அவசியம். எல்லாமே முறைப்படி சுத்தி பண்ணி அஷ்டகர்மமை வச்சு அதை பூஜை பண்ணி ரெடியாவே உங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சு போன உடனே உபாசன மந்திரத்தை வந்து சொல்லி சித்தி பண்ணிட்டு ஒரு 2 நாள் மட்டும் அது வேலை இருக்கு உங்களுக்கு. அது என்னென்ன ப்ரொசீஜர் மட்டும் நான் சொல்றேன். சொல்லிட்டு நீங்க டேரக்டாவே நீங்க சோழி போட்டு அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி, இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது பால் சோழி. அது எங்க கிடைக்கின்றது சூட்சமங்களா இருக்கு, அதை கரெக்டா பார்த்துக்கணும். எல்லா கடையிலையும் இதான் அந்த சோழி இதான் அந்த சோழின்னு கொடுப்பாங்க. நீங்க வெள்ளை சோழியா பார்த்து எடுக்கணும். அதுதான் பெண் சோழி. சரி, இதை நம்ம எடுத்துட்டோம். இப்ப இது என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து சுத்தி பண்ணணும். பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கரைசல். இந்த மஞ்சள் கரைசல் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறோம். அலசி எடுக்கிறோம். எடுத்து முடிச்ச உடனே இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால், பன்னீர், இளநீர் இது மூணுமே சம அளவு கலந்துருக்கும். இது பாலோட கலர் தான் இருக்கும். ஆனா இதுல என்னென்ன இருக்குன்னா ஒரு குடுவையில பால், அதே அளவு வந்து பன்னீர், அதே அளவு வந்து இளநீர், மூணுமே ஒரே அளவு பண்ணி இதை சுத்தி பண்ணிக்கணும். இது வந்து யாரோட கையோ பட்டு வந்திருக்கும். இது வந்து சுத்தபத்தமா இருக்கணும்ன்றதால இதுல போட்டு சரி பண்ணிக்கிறோம். ரைட். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மூணு இருக்கு இல்லையா, இதை பண்ணி முடிச்ச உடனே என்ன செய்யணும்னா இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கணும். எந்த காரணத்துக்கு ஒன்றும் கீழே விழக்கூடாது. இதுக்கப்புறம் சோழி கீழே வந்து அது வேலை செய்யாது. இந்த நியூஸ் பேப்பர்ல இப்படி போட்டுக்கிறோம். தலைகீழ கவுத்து வச்சிருங்க. நியூஸ் பேப்பர் கொடுமா
இந்த நியூஸ் பேப்பர் எதுக்காக போறோம்னா இந்த ஈரப்பதத்தை அது உள்ள வலிச்சிடும், அதுக்காக இந்த நியூஸ் பேப்பர்ல வைக்கிறோம். எந்த காரணத்துக்கு கொண்டும் கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா வெறும் தரையில் உட்காராம கோணி போட்டு இந்த கோணி மேலே உட்காந்துருக்கோம். இப்போ இதை சுத்தி பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் எடுக்கும், வீடியோ கொஞ்சம் ரொம்ப லாங்காக தான் போகும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இது இப்படியே வைக்கிறோம், வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் பேப்பரில் மாற்றினே இருக்கணும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். அதனால் இதை இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சதுக்கப்புறம் 2-3 பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படியே பாஸ் போட்டுக்கோங்க. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு, அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஒரே ஆள் நான் பண்ணேன், கொஞ்சம் சரி போகிறது, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ரைட், என்ன விஷயம்ன்றது சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த பால் பன்னீர் இலையில சுத்தி பண்ணோம் இல்லையா, இது உள்ள அந்த பால் பன்னீர் இலைநீர் இருக்கும். அதனால நம்ம இதை என்ன பண்றோம்னா ஒவ்வொரு அந்த பஞ்சு துணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இப்படி உதறணும். இதுல நிறைய இருக்கு பாருங்க. அதுக்கப்புறமா இப்படி தட்டணும். இப்படி தட்டிட்டு இந்த பஞ்சு வச்சு கிளீனா துடைக்கணும். ஏன்னா இது உள்ளதான் அஷ்டகர்ம மை வந்து வைக்க போறோம். இது மாதிரி ஒவ்வொன்றா பண்ணனா எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. இது மாதிரி பண்ணி முடிச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளவு பஞ்சுமே இப்ப நம்ம பண்ணதுதான். எவ்வளவு தொடச்சிருக்கோம் பாருங்க. இது எல்லாமே நான் ஒரே ஆள் தொடச்சது. சார் சார் இது முடிஞ்சது. ரைட், இப்போ இது முடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ இதுல வச்சுட்டோம். இது கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து என்ன பண்ண சாப நிவர்த்தி பண்ணணும். திருநீர் எடுத்துக்கிறோம். மந்திரம் சொல்லிக்கணும். ஓம் சித்திரகள் சாப்பிடுறது, ஓம் தேவர்கள் சாப்பிடுறது, வேற எவர்கிட்ட சாப்பிடுறது, ஓம் சோழி மாதா. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எந்திரங்கள் எழுதும் போது ஓம் எந்திர தேவான்னு சொல்லுவோம். இது வந்து சோழி மாதான்னு சொல்லணும். மந்திரத்தை கரெக்டா பார்த்து சொல்லணும். அதான் ஓம் சித்திரர்கள் சாப்பிடுறது, ஓம் தேவர்கள் சாப்பிடுறது, வேற எவர்கிட்ட சாப்பிடுறது, ஓம் சோழி மாதா, உன் உயிர் உன்னுடைய நிக்க சிவ, ஓம் சக்தி நிக்க சிவன் நிக்க சக்தி சிவன் ஒத்து நிக்க சிவன். அதே மாதிரி 3 வாட்டி சொல்லணும். ஓம் சித்திரங்கள் சாப்பிடுறது, ஓம் தேவர்கள் சாப்பிடுறது, வேற எவர்கிட்ட சாப்பிடுறது, ஓம் சோழி மாதா, உன் உயிர் உன்னுடைய நிக்க சிவ, ஓம் சக்தி நிக்க சிவன் நிக்க சக்தி சிவன் ஒத்து நிக்க சிவன். எல்லாத்துலயுமே போடணும், எதுலையுமே படாம இருக்கக்கூடாது. 3வது வாட்டி சொல்லணும். ஓம் சித்திரங்கள் சாப்பிடுறது, ஓம் தேவர்கள் சாப்பிடுறது, வேற எவர்கிட்ட சாப்பிடுறது, ஓம் சோழி மாதா, உன் உயிர் உன்னுடைய நிக்க சிவ, ஓம் சக்தி நிக்க சிவன் நிக்க சக்தி சிவன் ஒத்து நிக்க சிவன். இந்த சோழிக்கு ஏதாவது சாப நிவர்த்தி இருந்தாலுமே இது வந்து சரியாயிடும். இப்ப என்ன பண்ணிட்டோம், சாப நிவர்த்தி பண்ணிட்டோம். ஸோ கடைசியா இதுக்கு வந்து உயிர் கொடுக்க போறோம். சரி, உயிர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அஷ்டகர்மமை. ஸோ ஒரிஜினல் அஷ்டகர்மமை. இது வந்து அமாவாசை டைம்ல அரகஜா, புனுகு, கோரோஜன, ஜவ்வாது, கஸ்தூரி, இது மாதிரியான 8 விஷயங்கள். கோரோஜனம் வந்து 1 கிராம் இன்னைக்கு 3500 ரூபாய், கஸ்தூரி 1 கிராம் வந்து 3000 ரூபாய். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இது எல்லாமே வந்து சம அளவை எடுத்து அமாவாசையில சந்தன அக்தர் விட்டு 1 ஜாமம் அரைக்கணும். 1 ஜாமம் அப்படின்னு 2 மணி நேரமும் 40 நிமிஷம் தான் 1 ஜாமம். பேசவே கூடாது, ஒரே இடத்துல உட்காந்து அரைக்கணும், தரையில உட்காந்து அரைக்க கூடாது. இது அரைக்கும் போது ஓம் இங்கிலியம் ஸ்வகா இந்த மந்திரத்தை சொல்லி உருவேற்றப்பட்ட மை அது மாதிரி வந்து கிடைக்கிறது தான் வந்து இந்த அஷ்டகர்மமை. இதுக்கப்புறம் ஒரு 11 நாள் வந்து இது உயிர் கொடுக்கணும். அஷ்டகர்மமே அரைச்சிடுவோம், 11 நாள் உயிர் கொடுத்து தான் இருந்துச்சு. இது நம்ம என்ன பண்ண, இது கட்டியாவே இருக்கும். நமக்கு என்ன பண்ணணும், இதுல இந்த சோழிக்கு உள்ள இந்த அஷ்டகர்மமையை வைக்கணும். இது ரொம்ப ஒரு மாதிரி டைட்டா இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல கொஞ்சம் சந்தன அக்தர் வந்து விட்டுக்கணும். வேற எதுனா சென்று போடணும்னா போடக்கூடாது, சந்தன அக்தர் தான் நம்ம இதை போடணும், வேற எதுவும் போடக்கூடாது. ரைட். ஸோ வீடியோக்காக நான் ஒரு இது மட்டும் 1-2 மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையும் போடுறது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். சரி, இதை எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு சோழிலுமே இதை பண்ணணும். இந்த சோழி எடுத்து இந்த சோழியோட உள்பகுதி இருக்கு இல்லையா, இந்த உள்பகுதியில இப்படி வச்சிடணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. மேல் பக்கம் பூசக்கூடாது. உள்ள எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப மை காலியாகிறதுக்கு
ஏன்னா அந்த சோழி உள்ள நிறைய கேப் இருக்கும், அந்த கேப் ஃபுல்லா ஃபில் பண்ணும் சார். அது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதே மாதிரி தான் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு சோழிலுமே. இப்போ ஒரு செட்டுக்கு வந்து 10 இருக்குது அப்படின்னா ஒரு 10 செட்டுக்கு நான் 100 அரைக்கணும்னா இந்த ஒரு டப்பா பத்தாது, ஒரு 4-5 டப்பா காலி ஆயிடும். ஸோ இதான் விஷயம். சரி சார், இதெல்லாம் இந்த மாதிரி வைக்கிறோம், உங்களுக்கு வீடியோவில் சொல்லிடுறேன். இதெல்லாம் வச்ச உடனே இந்த சோழிக்கு வந்து உயிர் படுத்தாச்சு. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது பூஜையில வச்சு பூஜை பண்ணணும். எத்தனை நாள்? 48 நாள் பூஜை பண்ணணும். எப்பயும் போல படையில போட்டு இது ஒவ்வொன்றா வந்து சாமி, இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, சாவணிவர்த்தி மந்திரம் எல்லாம் பண்ணியாச்சு. இது வந்து உயிர் பெற்றாச்சு. இது நல்லா வேலை செய்யணும். யாரெல்லாம் என்ன சொல்றாங்களோ அது வேலை செய்யணும். அந்த மந்திரத்தை வேணா நான் சொல்றேன், நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்ன மந்திரம் அப்படின்னா இது வந்து ஜக்கம்மாவோட தீட்சத்துக்கு மட்டும்தான் இதை அந்த மந்திரம் சொல்ல முடியும். அறிவோம் ஜக்கம்மா தேவி ரிங் ஜவ்வும் ஜவ்வும் ஐயங்கிலியும் சுவாக, இதுதான் மந்திரம். அறிவோம் ஜக்கம்மா தேவி ரிங் ஜவ்வும் ஜவ்வும் ஐயங்கிலியும் சுவாக. இந்த மந்திரத்தை தினம் 108 சொல்லணும், காலையில 108, சாயந்தரம் 108 சொல்லி 48 நாள் பூஜை பண்ணாக்கா இந்த சோழி பிரசனம் பார்க்கறதுக்கு உருவேறிடும். அதுக்கப்புறம் நீங்க யார் வேணா போட்டு பார்த்தா துல்லியமா பதில் சொல்லும். சரிங்களா? ரைட், இதுதான்ப்பா ப்ராசஸ். ஸோ ஒரு சோழி எப்படி வந்து வாங்கணும், அது எப்படி சுத்தி பண்ணணும், அது எப்படி வந்து சாவடி வர்த்தி பண்ணணும், அதுக்கு எப்படி உயிர் கொடுக்கணும், அது எப்படி பூஜையில வச்சு பண்ணணுன்றாலும் சொல்லிட்டு. அந்த பூஜையில் வைக்கிறது என்ன? ஒரு புது தாம்பழ தட்டு, ஒரு வாழை இலை, ஒரு பக்கம் இளநீர், ஒரு பக்கம் பால், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் கண்டிப்பாக வைக்கணும், அவல் பொரி கடலை அச்சு வெள்ள வைக்கணும், முடிஞ்சா ஏதோ ஒரு நெய்வேத்தி வைக்கணும். ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னாக்கா இந்த சோழி வந்து வேலை செய்யும். சரி, இதுல யாருக்கெல்லாம் இது வேணுமோ ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வாங்கிக்கலாமா? ஆல் ஓவர் இந்தியாவிலிருந்து வெளிநாடு வரைக்கும் நம்ம வந்து கொரியர்ல வந்து அனுப்பிடலாம். சரிங்களா? தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். நீங்களும் இது செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். உபாசனை வந்து எடுத்துக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமா வந்து ஜக்கம்மா தீட்சை எடுத்திருந்தீங்கன்னா இது பவரா செய்யும். இந்த ஜக்கம்மா தீட்சை நான் பாஞ்சாலங்குறிச்சியில ஜக்கம்மா தேவி கோயில் இருக்கு, அங்க 3 நாள் அங்க தங்கி இந்த உபாசனை வந்து நான் எடுத்தேன். ஸோ அது பண்றவங்க இதை பண்றது ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். சோழி பிரசனம் அப்படின்னு சொன்னா ஜக்கம்மா தேவி தான். ஸோ அந்த அம்மாவுடைய உயிர் மந்திரம், அதை நான் உபாசனை எடுத்துருக்கிறேன். அதை வச்சு பண்ணும்போது நல்லா வீரியமா வேலை செய்யும்பா. சரி, இதுதான் வந்து சோழி வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேவையானவங்க ஸ்கிரீன்ல இந்த நம்பர் கால் பண்ணி வேணும்னா முன்பதிவு பண்ணி வாங்கி, ஏன்னா 10 செட்டு தான் பண்ணியிருக்கிறேன். சரி, அடுத்த வீடியோல வேற ஒரு நிகழ்ச்சியை பத்தி பார்ப்போம். நன்றி.